எல்லோருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டுல இப்போ ஒரு செய்தி பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. ஒரு பெரிய வாக்குறுதியை பத்தி. அது உண்மையா? அதுக்கு பின்னால என்ன கணக்கு இருக்கு? வாங்க இத பத்தி நாம ஒன்னொன்னா அலசி ஆராயலாம். இந்த நம்பர் தான் இப்ப தமிழ்நாட்டோட சோஷியல் மீடியாவுல ஒரே பேச்சா இருக்கு. 12,000 ரூபாய்? எதுக்கு இவ்ளோ பரபரப்புன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு குடும்பத்தோட பேங்க் அக்கவுண்ட்லயும் இந்த பணம் விழப்போகுதுங்கிற ஒரு செய்தி தான். ஆனா ஒரு விஷயத்த நாம ஆரம்பத்திலேயே ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். நாம இப்ப பார்க்க போறது கவர்மெண்டோட ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது. ஆனா ஒரு குறிப்பிட்ட யூடியூப் வீடியோல என்ன சொல்றாங்க, அவங்க என்னென்ன வாதங்களை முன்வைக்கிறாங்கங்கறத தான் நாம இங்க பார்க்க போறோம். அப்போ சரி, இந்த 12,000 ரூபாய் வாக்குறுதிய நாம ஒன்னொன்னா பிரிச்சு மேயலாம். இது உண்மையிலேயே ஒரு மக்கள் நல திட்டமா, இல்ல வரப்போற எலெக்ஷனுக்கான ஒரு பொலிட்டிக்கல் கேமா? இதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான கணக்குகள் இருக்கு? வாங்க பார்க்கலாம். முதல்ல இந்த அறிவிப்போட முக்கியமான விஷயங்கள் என்னன்னு அந்த வீடியோ சொல்லுதுன்னு பார்க்கலாம். அந்த வீடியோல முன்வைக்கப்படுற முக்கியமான கோரிக்கை இதுதான். சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாட்டுல இருக்கிற குடும்பங்களுக்கு ஒரே தடவையா 12,000 ரூபாய் கொடுக்க போறாங்களாம். குறிப்பா ரேஷன் கார்டு வச்சிருக்கிற பெண்கள், அப்புறம் ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல பயன்பெறவங்கள டார்கெட் பண்ணி தான் இந்த திட்டம் வருதுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த திட்டம் வெறும் பண உதவி மட்டும் இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் கணக்கு இருக்குன்னும் அந்த வீடியோ சொல்லுது. அவங்க பயன்படுத்துற வார்த்தைகள் என்ன தெரியுமா? திமுகவின் வியூகத்தை தவிடு பொடியாக்கும் மெகா திட்டம். பாருங்க. அடுத்ததா இந்த திட்டத்தோட அரசியல் பின்னணிக்குள்ள போகலாம். இப்போ தமிழ்நாட்டுல இருக்கிற பொலிட்டிக்கல் சூழல்ல இந்த திட்டம் ஏன் ஒரு முக்கியமான மூவா பார்க்கப்படுதுன்னு அந்த வீடியோ எப்படி விளக்குதுன்னு பார்ப்போம். இந்த ஸ்லைடு அந்த வீடியோ சொல்ல வர்ற அரசியல் போட்டிய ரொம்ப தெளிவா காட்டுது பாருங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திமுக அரசு மகளிர் உரிமைத் தொகை நிவாரணம்னு சேர்த்து ஒரு 5,000 ரூபாய் கொடுத்தாங்க. இதுக்கு போட்டியா 2026 எலெக்ஷனை மனசுல வச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த 12,000 ரூபாய் திட்டத்தை ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் மாதிரி பயன்படுத்த போறதா அந்த வீடியோவோட வாதமா இருக்கு. அதோட இந்த திட்டம் எப்படி உருவாச்சுங்கிறத பத்தியும் அந்த வீடியோல ஒரு தகவல் சொல்றாங்க. நம்ம மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில நடந்த ஒரு பெரிய மீட்டிங்ல தான் இந்த பிளான் உருவாக்கப்பட்டதா அதுல சொல்லிருக்காங்க. சரி, இந்த திட்டம் எதுக்காக அரசியல் ரீதியா கொண்டு வரப்படுதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த 12,000 ரூபாய் எப்படி ஒரு மெகா பேக்கேஜ் மாதிரி உருவாக்கப்பட்டு மக்களுக்கு கொடுக்கப்படுங்கிற அந்த ப்ராசஸ்க்கு வருவோம். இந்த இடத்துல நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும். இவ்ளோ பெரிய தொகைக்கு பணம் எங்கிருந்து வரும்? இங்கதான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. அந்த வீடியோ என்ன சொல்லுதுன்னா, இது புதுசா ஒரு திட்டத்துக்காக ஒதுக்கப்படுற பணம் கிடையாதான். ஏற்கனவே இருக்கிற பல திட்டங்களோட பணத்தை உன்னா சேர்க்கிற ஒரு முயற்சி தான் சொல்றாங்க. அந்த வீடியோவோட கணிப்புப்படி கவர்மெண்ட் இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. 1, சென்ட்ரல் கவர்மெண்டோட பல ஸ்கீம்ஸ்ல இருக்கிற பணத்தை ஒன்னு சேர்க்கறது. 2, மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி தொகை எல்லாத்தையும் ஒன்னா திரட்டுறது. கடைசியா இந்த மொத்த பணத்தையும் ஒரே தடவையா மக்களுக்கு கொடுக்கறது. குறிப்பா இந்த 3 முக்கியமான திட்டங்கள்ல இருந்து தான் பாக்கி தொகையை எடுத்து இந்த மெகா பேக்கேஜை உருவாக்க போறதா அந்த வீடியோ சொல்லுது. 1, கேஸ் மானியம். 2வது PM கிசான், அதாவது விவசாயிகளுக்கான நிதி. அப்புறம் உரமானியம். சரி, இந்த பணம் எப்படி உங்க கைக்கு வந்து சேரும்? டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது டிபிடின்ற முறை மூலமா தான். அப்படின்னா என்னன்னா, நடுவில் எந்த ஒரு ஏஜென்ட்டும் இல்லாம கவர்மெண்ட் கிட்ட இந்த பணம் நேரா உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கே வந்துடும். ஓகே, இப்போ இந்த திட்டத்துல பயன்பெறணும்னா நீங்க என்னெல்லாம் செய்யணுங்கிற அந்த பிராக்டிக்கலான பகுதிக்கு வருவோம். அந்த வீடியோ மக்களை ரெடியா இருக்க சொல்லி சில டிப்ஸ் கொடுக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். ஒருவேளை இந்த திட்டம் அனௌன்ஸ் செய்யப்பட்டா பணம் வாங்குறதுல எந்த லேட்டும் ஆகாம இருக்க உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இப்பவே சரிபார்த்து ரெடியா வச்சுக்கோங்கன்னு அந்த வீடியோல முக்கியமா அட்வைஸ் பண்றாங்க. நீங்க ஒருவேளை PM கிசான் அல்லது உரமானியம் வாங்குறவரா இருந்தா உங்க ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக், பட்டா, சிட்டா மாதிரி நிலத்துக்கான டாக்குமெண்ட்ஸ், அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமா EKYC எல்லாம் கரெக்டா முடிச்சிட்டீங்களான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கேஸ் மானியம் வாங்குறவங்க உங்க ஆதார், ரேஷன் கார்டு, பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா, உங்க ஆதார் நம்பர் பேங்க் அக்கவுண்டோட சரியா லிங்க் ஆயிருக்கணும். அப்பதான் சப்சிடி பணம் எல்லாம் நேரடியா வந்து சேரும். சரி, திட்டம்னா என்ன, அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, அது எப்படி வேலை செய்யும்னு எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ இந்த பகுப்பாய்வோட கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கோம். இதுக்கப்புறம் என்ன நடக்கலான்னு அந்த வீடியோ என்ன சொல்லுது? அந்த வீடியோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டைம்லைனை முன்வைக்குது. அமித்ஷாவோட அந்த சீக்ரெட் மீட்டிங் ஏற்கனவே முடிஞ்சிருச்சான். அடுத்து பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போது இந்த மெகா அனௌன்ஸ்மெண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. எலெக்ஷன் தேதி அறிவிக்கிறக்குள்ளேயே மக்களோட பேங்க் அக்கவுண்ட்ல பணம் கிரெடிட் ஆயிடும்னு அந்த வீடியோ கணிக்குது. ஆனா இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த நாம திரும்ப திரும்ப சொல்லியாகணும். நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லா தகவலும் ஒரு குறிப்பிட்ட யூடியூப் வீடியோல சொல்லப்பட்ட விஷயங்கள் தான். இது கவர்மெண்டோட அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கிடையாதுன்னு அந்த வீடியோவே ரொம்ப தெளிவா சொல்லுது. கடைசியா இந்த ஒரு கேள்விதான் நம்ம முன்னாடி நிக்குது.
இந்த 12,000 ரூபாய்ங்கிறது தேர்தலை மனசுல வச்ச ஒரு அரசியல் ஸ்டண்டா இல்ல உண்மையிலேயே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர மக்கள் நல திட்டமா? அந்த வீடியோ ஒரு கோணத்தை நமக்கு காட்டுது. ஆனா அவங்க சொல்றது உண்மையாகுமா இல்ல இதுவும் ஒரு வைரல் செய்தியா காத்துல கரைஞ்சு போயிடுமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.